வெல்கம் டு சோடா அப்படி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒடிசி படம் எப்படி இருந்துச்சு. ஐமேக்ஸில் தான் பார்த்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நோலன் படத்தை 9 மணி ஷோ ஐமேக்ஸாக பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. அது என் லிஸ்ட்லேயே கிடையாது. திடீர்னு டிக்கெட் கிடைக்குதுன்னதும் ஓகே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படம் எப்படி இருக்கும், இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுவுமே கூட ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பார்த்ததுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. அது இல்லாமல் ட்ராய் வர பார்த்து அப்படி வெறியாகி ஓகே அதுக்கப்புறம் தானே இது கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டோட தான் போனது. ஆக்சுவலாக ட்ராய் பார்த்தவங்களுக்கு அது ஒரு மாசா க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி அக்கிலிஸ்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ஒரே ஆள சும்மா அப்படி அச்சு போட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹைப்லாம் இருக்கும். இது இவருடைய ஸ்டைல், நோலனோட ஸ்டைலுங்கிறதுனால அந்த ஏரியாலாம் வந்து இவர் வேற மாதிரி டீல் பண்ணிருப்பாரு. சரி, இதுல கதை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒடிஷியஸ்ங்கிற மன்னர் வந்து ட்ரோஜன் வாருக்காக போறா. அப்படி அங்க ஜெயிச்சு முடிச்சாச்சு. இப்ப திரும்பி வரணும். இத்தாகாக்கு அவருடைய நாட்டுக்கு திரும்ப வரணும், தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும். இதுக்காக தான் அவருடைய வீட்டுக்கு திரும்பினாரா. இந்த திரும்பக்கூடிய 20 வருஷ ஜேர்னி தான். சண்டை போடுறது 10 வருஷம், திரும்பி வரப்போறது 10 வருஷம், ஆக மொத்தம் இந்த 20 வருஷ ஜேர்னி தான் இந்த ஒட்டு மொத்த படமே. இது அந்த எமோஷனல் ஏரியா. அதே தான் இந்த இன்டர்ஸ்டெல்லால திரும்ப என் பொண்ணை பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டச் இருக்கும்ல, நோலனோட படங்கள்ல இந்த எமோஷனல் ஏரியா அதான் அவர் பிரம்மாண்டமா டீல் பண்றாரு. புரியாத மாதிரி நம்மளை குழப்பி விடுறாரு ஸ்கிரீன் பிளேல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி இந்த எமோஷனல் வேல்யூ தான் அவருடைய படம். அதே விஷயம் தான் இதுலையுமே. இதுல நம்ம ஒடிஷியஸுக்கும் பெனிலோப், அவங்க ஒய்ஃப்மான பெனிலோப்புக்கும் அந்த ஒரு பாண்டிங், அவங்களுக்காக இவங்க வெயிட் பண்றது. அது இல்லாமல் பையன் நம்ம டாம் ஹாலண்ட், அவர் வந்து டெலிமேக்கஸ். ஸோ அவர் வந்து என்னுடைய அப்பாவை பார்த்தாங்கன்னா எங்கள் அப்பா என்ன உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரில அப்படின்னு இத்தாக்கால இருக்கிறவங்க ஒரு பக்கம் அவங்க ஃபீல் பண்றது, அந்த பக்கம் டேய் நான் வீட்டுக்கு போகணும்டா, என்ன வீட்டுக்கு போக விடுங்கடான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றதுங்கிற மாதிரியான இந்த எமோஷனல் ஏரியா அதிகப்படியாகவே இந்த படத்துல இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இந்த படத்துல பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்தவரை முக்கியமாக நோலன் அவர்களுடைய அந்த வெர்ஷன். ஆக்சுவலாக படம் வரதுக்கு முன்னாடி அது ஃப்ளாப்பு, அவ்வளோதான், ஓடாது, அது இதுன்ற மாதிரிலாம் கலப்பனாங்க. டேய் நோலன் கை வச்சு அது ராங்கா போகுமாடா, அந்த மனுஷன் ஏதாச்சும் சொல்ல போறான்ற மாதிரி தான் இதுல. டேய் நான் மேக்கிங்கா அதை வேற மாதிரி ஆக்கி விட்டுருன்ற மாதிரி அவர் அதை விஷுவலா காட்டின விதமா, அந்த ஆள் ஏன் வந்து நான் ரியலா தான் எடுப்பேன், அது ரிஸ்காவே இருந்தாலும் அந்த ரிஸ்கை நான் தேடி போய் எடுப்பேன்னு ஏன் பண்றாருன்னு அது ரியலா ஃபீல் பண்ண முடிஞ்சது. விஷுவலா அது ஒரு மாதிரி மிரட்டின விதமா நல்லா இருந்துச்சு. இந்த கதையா கொஞ்சம் தெரிஞ்சதுனால ஓகே இந்த சீன்ல இவங்க வர போறாங்க, இந்த சீன்ல இப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்கிற அந்த விஷயம் வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆச்சு. அண்ட் முக்கியமாக இதுல அவங்க குரூப்பா போய் சந்திக்கிற விஷயம், அதாவது நான் யார் தெரியுமா அப்படின்னு கெத்துலாம் காட்ட முடியாது. அந்த ஐலாண்ட்ல போனீங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்து இங்க தப்பு ஓடி வரணும். அது உண்மையாவே இவங்க தப்பிச்சு ஓடி வராங்கடா, எப்படியாச்சும் அவங்க வீடு போய் சேரணும்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் நிறைய பேர் சொல்லி விட்டுருந்தாங்க இந்த ஹாரர் படம் எடுக்கணும் நோலனு, ஏன்னா அதுக்கான வைப்ஸ் இந்த படத்துல ஃபீல் ஆச்சுன்னு. ஆமா, அந்த குகைக்குள்ள இந்த சைக்ளாப்ஸை பார்க்க போற இடங்கள்லாம் அப்படியே ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியாக்குள்ள அவங்க பயப்படுறது, அதை இவருக்கு ஆட்டின விதமா ஹாரர் படம் எடுக்கிறதுக்கு ஆரரா இந்த மனுஷன் பாடி ஹாரர் படமே எடுக்கலான்ற மாதிரியே அந்த சூனியக்காரி மீட் பண்ற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாமும் நல்லா இருந்துச்சு. அதை மேக்கிங்க நல்லா பண்ணிருக்கு. அப்படி நான் கூட என்னடா இது அப்படியே சர்வைவல் ஏரியாலே டச் பண்ணிட்டு போயிடுவாங்களா, இது ஒரு அட்வென்ச்சரஸ் கதையாச்சே, அந்த ஏரியாவை பெருசா டச் பண்ணாம விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். செகண்ட் ஹாஃப்ல இந்த மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அதுதான் இந்த படத்துல நம்ம தமிழ் படம் பாக்குற மாதிரி இந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நம்ம அந்த இந்தியன் மூவிஸோட கனெக்ட் ஆகிற வகையில அந்த விஷயங்கள்லாம் பண்ணிருப்பா. அப்படி அதெல்லாம் ஆக்சுவலா தேட்டர் மூமெண்டா ஐமேக்ஸ்ல அவனு கத்த கூட மாட்டேங்கிறானுங்க. இப்ப நம்ம ஏரியா தேட்டர்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி கத்துவாங்கல்ல, இவங்க அவ்வளவுதாங்க கத்துறாங்கடே, இது பேர் கத்துறதாடான்ற மாதிரி. அதுலயும் இந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு நம்ம டாம் ஹாலண்ட் அவர் வரும்போது இல்ல ஜெண்டியாக்கெல்லாம் சில பேர் கத்த வந்தாங்கடா அப்படிங்கிற மாதிரி கடைசியில. ஆனா அவங்களே மீறி அந்த மாஸ் மூமெண்ட்டுக்கு அதான் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஒரு அந்த கத்துற சவுண்டுங்கிறது கடைசியில அந்த சில மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு எல்லாம் கத்துறானுங்க. எப்பாடி ஏதாச்சும் வாய திறந்தீங்களேன்ற மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாம் கத்தி என்ஜாய் பண்ணுது. அண்ட் ஒடிஷியஸா அவர் உண்மையாவே அப்படியே தாங்க ஃபீல் ஆகுறாரு அந்த மனுஷன். இதுல மெயினா டீல் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ அந்த கதையில கடவுள்களை வச்சு டீல் பண்ணிருப்பாரா, இவர் வந்து கடவுள்களை கட் பண்ணு, கடவுள்கள்லாம் ஹியூமனா ட்ரீட் பண்றன்ற மாதிரி அந்த வெர்ஷனையே மாத்தி விட்டாரு. அந்த விஷயமே நாங்கள் கிரவுண்டடா ட்ரீட் பண்றீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நடுவில் பிரச்சனைகள்லாம் வரும்போது கடவுள்கள் ஹெல்ப் பண்றது, கடவுள்கள் என்ட்ரி ஆகிறது, கடவுள்கள் வச்சு பண்றதுன்னு அந்த ஏரியாலாம் நிறைய இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் கடவுள்கள்ன்றது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய இல்யூஷன்ங்கிற மாதிரி ஆக்கிறன்ற மாதிரி அத்தினாவை காட்டினது. ஜெண்டையா வந்து அத்தினா கேரக்டர். ஆனா அதை வச்சு ஒரு பிளே மாதிரி பண்ணி கடைசியில் அதை முடிச்ச விதமா நம்மளாச்சு கடவுளை கை வைக்கிறதாச்சுன்ற மாதிரி இவர் வேற மாதிரி டீல் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் இவருடைய வெர்ஷன்ல பாக்குறது. இது அப்படியே அந்த கதையை சீன் பை சீன் எடுக்கல, இது இவருடைய ஸ்டைல்ல இவருடைய வெர்ஷன்ல எடுத்திருக்கிறது. அதனால இது கிரவுண்டடாகத்தான் ஃபீல் ஆகும். இதுல அவர் சொல்ல வர்றது ஒரு கிங்காவே இருந்தாலும் நான் கிங்கடா எத்தனை பேர் வேணாலும் தோணுச்சுன்னா போட்டு தள்ளுவேன்டா, இதுல வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு தப்பை செஞ்சிருக்க கூடாதுன்னு அந்த குற்ற உணர்ச்சியோட கிங்கே இருக்கிறது.
என் ஒய்ஃபை நான் பார்த்தாங்கன்னா என் பையன்கிட்ட போய் சேர்ந்தாகணும்னா அவர் ஃபீல் பண்ணுறதுன்னு ஒரு ராஜாக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த குவாலிட்டிஸ்லாம் தூக்கி போடு, அதை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த க்ளோரிஃபை பண்ணுற விஷயங்களை குழி தோண்டி புதைச்சிட்டு நான் என் வெர்ஷனில் இருக்கிறேன்ற மாதிரி இவருடைய வெர்ஷனில் இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு அப்படியே ஸ்லோவாக அப்படியே போகலாம் இல்லை, எனக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திச்சு போகிறது, அந்த சைரன்ஸ் இப்படி ஒரு பிரச்சனையும் இவங்க சந்திச்சு வர்றதுன்ற அந்த விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மேபி சிலருக்கு நாங்கள் ரொம்ப அப்படியே பொறுமையாக போகுதுங்கிற ஃபீல் வரலாம். ஆனால் அதையுமே கிளைமேக்ஸில் நம்ம ஏரியா மாஸ் படம் மாதிரி அந்த கடைசி மூமெண்ட்லாம் மாற்றி விட்டுருவாங்க. ஓவரால் இவருடைய வெர்ஷனில் பார்க்கறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ஐமேக்ஸ்ல தான் பார்க்கணும், அங்கேயே தான் பார்க்கணும்லாம் இல்லை, நல்ல தேட்டரில் போய் பார்த்தாலுமே இந்த படம் உங்களுக்கு அதே ஒரு எஃபெக்டாக கட்டாயம் கொடுக்கும். இது வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க. அண்ட் நம்ம சேனலுமே இந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக இந்த கதை வீடியோ இருக்குது, அதை வேணா கூட பார்த்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்துட்டு போனாலும் இது ஸ்பாயிலர்லாம் கிடையாது. அதை பார்த்துட்டு போனீங்கன்னா ஓகே, இந்த விஷயம் இவங்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனை அடுத்து வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு, இதை இவர் எப்படி எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இதில் ஃபீல் ஆகும். சரி, இதுல எனக்கு ஏன்டா நோலன் படத்திலே குறை சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? இல்லைங்க, ஒரு படம் பார்த்தா அதுல இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஏன்னா அதோடைய மாஸ்டர் பீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம்ல, இதுதான் சினிமா, அப்சல்யூட் சினிமா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் இந்த படம் கிடையாது. ஆனா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா தரமான எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் டவுட்டே கிடையாது. இதுல இந்த கடவுள்கள் ஏரியாவே இவர் கட் பண்ணார் தெரியுமா, அதனால இவங்க சந்திக்கிற பிரச்சனைலாம் வந்து டக்கு டக்குன்னு போன மாதிரி இருக்கும். இப்ப இந்த கடவுள்கள் ஏரியா இருந்திருந்தா இன்னுமே அந்த இவங்க இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிச்சாங்க, அந்த சூரியக்காரி பிரச்சனை, அப்புறம் இந்த ஒத்த கண்ணு இருக்கிற ராட்சசன், அந்த விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக அவன் அவங்க அப்பா கிட்ட வேண்டது, பொசன் கிட்ட வேண்டது, அதனால இந்த பிரச்சனைலாம் வரதுங்கிற அந்த ஏரியாலாம் நிறைய இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் அவர் இந்த கடவுள்கள் ஏரியா கட் பண்ணதுங்கிறதுனால இப்போ கடவுள்களால பிரச்சனை வருதா இல்லை இயற்கையாக அவருக்கு பிரச்சனை வருதாங்கிற அந்த ரூட்ல அப்படியே லிமிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சில அந்த கடவுள்கள் டச் இருந்திருந்தா இன்னுமே அந்த இவங்க எதிர்பார்க்குற ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அது சர்வைவல் மோடாக ஃபீல் ஆகுது, அது மட்டும்தான். அதே போல இந்த ட்ராய் படம் பார்த்தவங்களுக்கு அது மாசா குளோரிஃபை பண்ற மாதிரி, அதெல்லாம் அக்கிலிஸ் எல்லாம் என்டர் ஆகும் போதெல்லாம் ஏய் அவன் வந்தான்னா முடிச்சு விட்டு போவான்டாங்கிற ஒரு மாஸ் மென்டாலிட்டி இருக்கும்ல, அந்த விஷயங்கள் இதுல இருக்காது. இதுல வந்து அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் இந்த தப்பை நம்ம பண்ணிருக்க கூடாது, இதையே நம்ம பண்ணோன்னு இந்த கில்ட் ஏரியாக்குள்ளே இவர் ட்ரீட் பண்ணிருப்பாரு. ட்ராயில டேய் இப்படிதான்டா பண்ணுவேன், சண்டைக்கு வர்றதே எனக்கு பேர் வாங்கறதுக்கு தானான்ற மாதிரி அதுலயும் அவர் அக்கிலஸாவே வாழ்ந்திருப்பாரு. அப்படி மாஸ் வெர்ஷன்ல ட்ராயை பார்த்தவங்களுக்கு அப்படிலாம் அது இல்லையே, பேச்சுவார்த்தையாகவே போயிட்டு இருக்குதுங்கிற ஒரு ஃபீல் வரலாம். ஸோ பொதுவாக ஒரு மாஸ் படம் பார்க்குறவங்களுக்கு ட்ராய் படம் இன்னுமே நல்லா கனெக்ட் ஆகலாம். இந்த படம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தையாக போச்சுப்பா, அப்படியே இந்த பிரச்சனைலாம் சமாளிச்சுட்டு வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஃபீலாக இருக்கலாம். இதில் இவர் வெர்ஷனில் சொல்ல நினைச்சது இந்த கடவுள்கள் ஏரியாங்கிறத நான் கிரவுண்டராக ட்ரீட் பண்ணுறேன், அது ஒருத்தரோட இல்யூஷனாக நான் பார்க்க நினைக்கிறேன். அது இல்லாமல் இங்கே இவங்களுக்கான அந்த எமோஷனல் ஏரியாவை தான் நான் அதிகமாக காட்டணும்னு நினச்சேன்னு இவர் எமோஷனல் ஏரியாவை தான் டீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதை பிரம்மாண்டமாக அந்த விஷுவலாக காட்டின விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக மிரட்டி விட்டுருக்கிறாரு, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அதில் அந்த கடவுள்கள் டச்சை இன்னும் வச்சிருந்தா இன்னுமே இது அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்திருக்கும். மற்றபடி இந்த மனுஷன் சொதப்புவார், அவ்வளோதான், இந்த படம் ஃப்ளாப்பு, இதெல்லாம் செட் ஆகாது, இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ளலாம் கட்டாயமாக கிடையாது. அதே போல் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் கலப்பினாங்களே, அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் என்ன பண்ணா அவங்கள காட்டினதே 3 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான், அவங்க ஸ்க்ரீனில் வரும்போது கூட இவரே அதை மார்க் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்காக தான் 1000 கப்பல்கள் எடுத்துகிட்டு போய் போர் செஞ்சாங்களாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுவே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு கேரக்டரை இவங்க வந்து இந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரை இவருக்கு போடுறாங்களா, இவங்கள வச்சு எடுக்கிறாங்களான்னு சொன்னதெல்லாம் அது எமோஷனல் ஏரியாக்காக மட்டும்தான் அவர் யூஸே பண்ணியிருக்கிறாரு. சும்மா அவங்க 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான், அது இந்த மொத்த படத்துலேயே அது உறுத்திக்கிட்டு நிற்குது, தனியாக நிற்குது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீலே ஆகலை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எதுக்குடா இப்படி ஒரு சண்டையை போட்டீங்க, ஏண்டா இந்த சண்டையை போட்டு அதுவும் நீங்கள் இந்த ட்ரோஜன் ஹார்ஸுங்கிற இந்த மேட்டரை வச்சு ஜெயிச்சு விட்டு நீங்கள் எப்போ நிம்மதியாக இருந்தீங்க, அந்த நிம்மதியை நான் காலி பண்ணுறேன்னு இவருடைய வெர்ஷனில் இப்படி ட்ரீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி ஒரு பிளானை போட்டு இப்படி ஒரு ஆள் வந்து ஜெயிச்சு விட்டான்ப்பா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை, இப்படி ஒரு பிளானை போட்டதுங்கிறது சீட்டிங் தானே. இந்த பிளானை போட்டுட்டு நீ எப்படி அதை நினச்சி நீ வருத்தப்படாமல் இருப்ப, அதனால இத்தனை பேருக்கு இப்படி ஆச்சு, அதை நினச்சி நீ குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படிடா இருப்ப அப்படிங்கிற விஷயத்தை டீல் பண்ணுறது இந்த ஒடிசி படம். ஓகே, ட்ராய் மாஸ் வெர்ஷனு அது பல பேருக்கு தாராளமாக செட் ஆகும், ஈஸியாகவே தமிழ் டப்பிங்லாம் இருக்கிறதுனால பயங்கரமாக செட் ஆகிடும். இது என்னப்பா பேச்சுவார்த்தையாகவே இருக்குது, அட்வென்ச்சரஸாக இல்லையே அப்படிங்கிற ஃபீலை சிலருக்கு ஏற்படுத்தலாம். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு, இந்த வெர்ஷன் தேட்டரில் பார்க்கறதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதுதான் நோலனுடைய மாஸ்டர் பீஸ், கரியர் பெஸ்ட் படம் அதெல்லாம் கிடையாது ரசா. இந்த அடாப்டேஷன் நல்லா இருக்கு, நல்ல தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, அது ஒத்துக்கிறேன். ஆனால் இதுதான் இவருடைய பெஸ்ட் படம்லாம் அது வாய்ப்பே கிடையாது. சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதோ கொரியன் சீரிஸ் எல்லாம் வந்துருக்குது, அதெல்லாம் அடுத்து பார்த்துட்டு கிளியர் பண்ணி விட்டுறேன்ப்பா. பை.